கடந்த 5 வருஷமா எந்த திட்டங்களும் புதுசா கொண்டு வரல. ஆனா செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். வட சென்னை அனல்மின் நிலையம் அனல்மின் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சரா இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. பொதுவா போன 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 9032 மெகாவாட் வந்து நம்மளுடைய அந்த நிறுவுதிறன்ல கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்துல மட்டும் நம்ம கூடுதலா சேர்க்கப்பட்டது. அதுல சோலார் வந்து 7769 மெகாவாட் கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல உப்பூர் திட்டங்களை பத்தி அதை சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் வந்து நாங்க இருக்கும்போது என்னன்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்கள் சொல்லணும்னா உப்பூருக்கு வந்து தூத்துக்குடியில இருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்க மின் உற்பத்தி செய்யணும். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காசு போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் அது சம்பந்தமா ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளவு வரும் நமக்கு, தூத்துக்குடியில இருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட்ல செலவு கூட வந்தா நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல நீங்க இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குந்தா இருக்கு. அவங்க வந்து பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க 5 வருஷத்துல அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவாக அதை முடிக்க போறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப 500 கோடி செலவு பண்ணிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்துல வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில ஒரு புதிய அனல் மின் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்க கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த பணிகள் நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம்.